மருத்துவர் ருத்ரன், இன்னும் மிகப்பெரிய ஆளுமைகள் பங்கேற்கக்கூடிய இந்த மேடையில் வந்து நானும் அவங்களோட ஒரு ஒரு கட்டுரையை வாசிக்கிறேன்ற ஒரு மன மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் எனக்கு இருக்குது. குறிப்பாக வந்து எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு டாக்டர் ருத்ரன் சொன்ன மாதிரி தியேட்டர் இஸ் டூயிங், அது ஒரு நிகழ்வு, ஹேப்பனிங். அது வந்து வெறும் பேசுகிற விஷயம் இல்லை, அது ஒரு செயல்பாடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற ஆள் நான். இருந்தாலும் இங்கே வந்து நான் ஒரு தியேட்டர் ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ண முடியாது, ஒரு ப்ரொடக்ஷனாக இங்கே நம்ம அதை செய்ய முடியாது. மாலையில் ஒரு சின்ன நாடக நிகழ்வு இருக்குது. பட் இப்போ நாம் பேசக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் ஒரு உணர்ந்த விஷயம், நான் அனுபவித்தது. அதே போன்று நான் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள்கிட்ட வேலை பார்க்கும்போது கண்டடைந்த அனுபவங்கள், இதையெல்லாம் வைத்து தான் இந்த கட்டுரையை நான் வாசிக்கிறேன். உளவியல் வதை ஆற்றுப்படுத்ததில் அரங்கச் செயல்பாட்டின் பங்களிப்பு. நாடகம், பொதுவாக நம்ம நாடகம் என்கிற அந்த சொல்லாடல் இருக்கிற ஒரு வார்த்தை, நாடகம் என்பது மனித உணர்வெழுச்சிகளை மீள்பார்வைக்கு உட்படுத்தக்கூடியது. ஏன்னா நம்ம நாடகத்தை பார்க்கும்பொழுது இயல்பாகவே வந்து நமக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து ஏதோ யாருக்கோ நடந்ததை திரும்ப நம்ம கூட ரீகனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. நினைவடுக்குகளில் படிந்துள்ள கடந்த கால நிகழ்வுகளின் இன்ப துன்பங்களையும் நன்மை தீமைகளையும் உயிர்ப்போடு மறுபடியும் அசை போட வைத்து பகுப்பாய்வு செய்வதாகவும் உள்ளது. இது முழுக்க முழுக்க இந்த நாடகத்தை நான் எப்படி அணுகுகிறேன், அது வந்து எனக்குள்ளே என்ன ப்ராசஸை நிகழ்த்துது, அது வந்து ஒரு பார்வையாளனுக்கும் என்னவா செயல்பட முடியும், தொழில் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த முழுக்க இதை நான் அணுகி பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கட்டுரையை நான் வடிவமைக்கிறேன். ஆதியில் வழிபாட்டின் ஒரு அம்சமாக நாடகம் தோற்றம் கொண்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவர். நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழித்து வளரவும் தாங்கள் அறுவடை செய்தவற்றை படையலாக்கி வழிபட்டவை அனைத்தும் நாடகக் கூறுகளை உள்ளடக்கியதே என்றும் கூறுவர். ஆக நாடகம் என்பது ஆழ்மனதின் சாளரமாகிறது. ஏற்கனவே டாக்டர் ருத்ரன் சொல்லியிருப்பார் நமக்கு, இந்த க்ரீக் மித்தாலஜியில் என்னென்னலாம் எப்படி அந்த கத்தார்சிஸ் அதெல்லாம் இப்போ நம்ம திரும்ப இப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு குஷன் அமைச்சு கொடுத்தாரு தான் நான் நினைக்கிறேன் டாக்டர் ருத்ரனும். நான் பேசக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் அவரும், ஏன்னா அவரும் ஈஸ் ஆல்சோ தியேட்டர் ப்ராக்டிஷனர். அவர் டாக்டர் ருத்ரன் வந்து வெறும் சைக்கியாட்ரிஸ்டாக நான் பார்க்கல, ஏன்னா சக நாடக பயணி. அப்படி ஒரு பெரிய ஒரு குஷன் எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட், ஐ ஃபீல் கம்ஃபர்ட். ஆக நாடகம் என்பது ஆழ்மனதின் சாளரமாகிறது. மனிதனின் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் விளைவுகளையும் நினைவுகளையும் எந்தவித தங்கு தடையுமின்றி உடல் மொழி மற்றும் முகபாவங்களோடு வெளிப்படுத்துவதால் நாடகீயம் என்று இதனை கூறுகிறோம். அதீதம், மிகை உணர்ச்சி போன்ற வார்த்தைகள் மனிதனின் இயல்பான நிலையிலிருந்து அல்லாமல் இயல்பிலிருந்து சற்றே மாறுபட்டு விலகி ஒரு செய்கையோ உணர்வோ வெளிப்படும்போது நாடகீயம் என்ற பொருளை தருவதாக அமைகிறது. பின்னாளில் நாடகமானது நிகழ்த்துக்கலையாக மனிதர்களின் பொழுதுபோக்காக பரிணமித்து இன்று வரை பல்வேறு வளர்நிலைகளையும் மாற்றங்களையும் கண்டு வந்துள்ளதை காண முடிகிறது. கால வளர்ச்சியில் நாடகம் என்பது வெறுமனே பொழுதுபோக்கு கலையாக மட்டுமே உணரப்பட்டு வந்த சூழலில் ஒரு நாடகத்தை தயாரிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் பயிற்சிகள், அதில் பங்கு கொள்பவர்களின் உளவியலில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதை கண்டறிந்தனர். சினிமா போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் உருவாகாத காலத்திலிருந்தே மனித வெளிப்பாட்டு ஊடகமாக நாடகமே இருந்து வந்துள்ளதால் நாடகத்தை உளவியல் சார்ந்து அணுகும் போக்கும் வளரத் தொடங்கியது. ஏன்னா தியேட்டர் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. பட் நான் வந்து ஒரு தியேட்டர் ப்ராக்டிஷனராக இருக்கும் பொழுது
பிஹைண்ட் தி சீன். ஏன்னா ட்ராமா இஸ் ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம்ல, நான் அதை மட்டும் பற்றி மைண்டில் வச்சுக்கவே இல்லை. பிஹைண்ட் தி சீன் அந்த ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணுறது, கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுறது, கேரக்டர்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, வாட் ஆர் ஆல் தி ப்ராசஸ் தை அண்டர்கோ, அந்த ரிஹர்சல் ப்ராசஸில் நடக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்ததாக தான் இப்போ நாடகத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வெறும் ஒரு இறுதி நிகழ்த்து வடிவமாக நாடகத்தை வந்து பார்க்க முடியாது. மனித மனத்தை பற்றி ஆராய்ந்து அறிவியல் அடிப்படையில் இயல்பான மனமானது இயல்பற்றதாக மாறுவதை மனநோய் என்று உலகிற்கு அறியச் செய்தவர் உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஃப்ராய்டின் மனப்பகுப்பாய்வு தத்துவத்தின்படி ஒருவது நடத்தையும் ஆளுமையும் உளவியல் சார்ந்து அமைகிறது என்கிறார். அவரது கூற்றுப்படி ஒருவது மனமானது 3 வெவ்வேறு நிலைகளில் உணர்வு நிலைக்கு முற்பட்டது, உணர்வு நிலை மற்றும் மயக்க நிலை என்ற நிலைகளில் செயல்படுகிறது என்கிறார். இவைகளே ஒருவரது நடத்தையிலும் ஆளுமையிலும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்கிறார். நாடக உருவாக்கத்தில் நடிப்பு பயிற்சி முறைகள் தொடங்கி கதாபாத்திரங்களை வடிவமைத்தல் வரை உளவியல் சார்ந்த பயிற்சிகளே பெருமளவில் உள்ளன. இத்தகைய உளவியல் சார்ந்த பயிற்சிகள் நாடக நடிகர் மட்டுமல்லாது சாதாரண மக்களுக்கும் பயன்படக்கூடும் என்கிற அறிவியல் பார்வை 20ஆம் நூற்றாண்டு முதல் வலுப்பெறத் தொடங்கி 21ஆம் நூற்றாண்டில் அதன் தாக்கம் கல்வி, வேலை, மனித ஆளுமை வடிவமைப்பு, மனநலம் என்ற அளவில் விரிந்து பரவத் தொடங்கியது எனலாம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச். ஏன்னா நான் நிறைய மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் கூட போயிருக்கேன். அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸில் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய ஒரு ப்ரெஷர், டிப்ரெஷன், ஃபேக்டிக்னஸ், ஏதோ நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது அப்ளை தியேட்டர் ஆஸ் எ டூல், அதுவும் நடக்குது. அதெல்லாம் கூட உள்வாங்கின ஒரு ப்ராசஸாக தான் இதை அணுக முடியுது. மனநலம் என்ற சொல் அனைவருக்கும் பொதுவானதாக அறியப்பட்டு வந்தாலும் எத்தகைய சூழலில் யார் யாருக்கு மனநலமானது பாதிப்புக்குள்ளாகி மனப்பிறழ்வுக்கு ஆளாகிறது என்பதை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறையில் நாடகத்திற்காக பயன்படுத்தப்படும் பல்வேறு பயிற்சி மற்றும் விளையாட்டுகள் மனநல சிகிச்சையில் இணை சிகிச்சையாக அளிக்கப்படும் போது நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதை காண முடிகிறது. ஆக மனநலம் என்பது சமூகத்தில் பாதிப்பை உண்டாக்கியவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள் என பாதிப்புக்கு உள்ளாகும் இருதரப்பினரையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். மனநலம் மற்றும் உளவியல் சிகிச்சையில் இதனை சைக்கோட்ராமா என்று கூறுவதாலும் நாடகத்தினை, குறிப்பாக நாடக பயிற்சியினை மனதின் சாளரம் என்று கூறலாம். இத்தகைய சைக்கோட்ராமா என்கிற உளவியலுக்கான சிகிச்சை முறையை ருமேனிய அமெரிக்க மனநல மருத்துவரும் உளவியலாளரும் மற்றும் கல்வியாளருமான ஜேக்கப் லெவி மொரோனோவை கூறுவர். உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருதுகளோடு அவர் முரண்பட்ட மொரோனோ வியன்னா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம், கணக்கியல் மற்றும் தத்துவம் பயின்று மருத்துவத்தில் பட்டம் பெற்றதோடு வியன்னாவில் இருந்தபோது தியேட்டர் ஆஃப் ஸ்பான்டேனிட்டி எனும் நாடகக் குழுவினை தொடங்கி தனது நடிகர்களுக்கு உளவியல் அடிப்படையிலான பயிற்சிகளை அளித்ததன் அடிப்படையில் சைக்கோட்ராமா என்கிற கோட்பாட்டினை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்பான்டேனிட்டின்றது இன்றைக்கி வந்து பிளாக் பாக்ஸ் தியேட்டர் வரைக்கும் வந்தாச்சு. ஈவன் இந்த ஹீலிங் ப்ராசஸில் வந்து சில பேர் தெரப்பியூட்டிக்காக அதை அப்ளை பண்ண சில இதையும் பார்த்துருக்குறேன். மென்டல் டிப்ரெஷனில் இருந்தவங்களை வந்து அவங்களுடைய அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத டெபிக் பண்ணி இப்போ நம்ம இங்கே நிறைய இந்த தியேட்டர் ப்ராக்டிஸில் பண்ணுவாங்க, இம்ப்ரோவைசேஷன் அப்படின்ற மாதிரி. அது ஸ்பான்டேனியஸாக அவங்க சொல்கிற விஷயத்தை they just enact that. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் அப்ளை பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய. அந்த மாதிரி பிளாக் பாக்ஸ் தியேட்டர் கான்செப்ட்டு, இன்டிமேட் தியேட்டர்ன்றாங்க, நிறைய ப்ராசஸ் டெவலப் ஆகி வந்திருக்கு. அதில் ஸ்பான்டேனிட்டி என்பதனை தன்னியல்பில் தன்னிச்சையாக வெளிப்படுத்தப்படும் உணர்வுகள் என்று கொள்ளலாம். அவ்வாறு செய்யும்போது எந்தவித முன்னுணர்வுகளுமின்றி, எந்தவித முன் தீர்மானங்களுமின்றி மனித மனமானது அதன் போக்கில்
அந்த கணத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என கொள்ளலாம். அவ்வாறு வெளிப்படுத்தப்படும் உணர்ச்சியானது ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வெளிப்படுத்தப்படாமல் உள்ளுக்குள்ளேயே குமைந்து இறுகி கிடக்கும் ஆழ்மன பதிவுகள் நேர்மறையானதாகவோ எதிர்மறையானதாகவோ இருக்கக்கூடும். அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட பின்பு மன இறுக்கமானது தளர்வுக்கு ஆட்பட தொடங்குவதன் மூலம் ஆழ்மனதில் உண்டான ரணங்கள் குணமாக தொடங்குகின்றன. இதனையே கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் கத்தார்சிஸ் என்கிறார். ஒரு இலக்கிய படைப்போ நாடக நிகழ்வோ அனுபவிக்கப்படும் போது வாசகர் அல்லது பார்வையாளரின் மனதில் ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகள் கத்தார்சிஸ் எனப்படுகிறது. வாசகனோ பார்வையாளனோ தாங்கள் எதிர்நோக்கும் கதாபாத்திரத்தின் உணர்ச்சிகளை தங்களது உணர்ச்சிகளோடு பொருத்தி பார்ப்பதன் மூலம் தங்களது ஆழ்மனதினுள் பயணப்படுபவர்களாகின்றனர். ஆக இலக்கிய படைப்பிலோ நாடகத்திலோ உருவாக்கப்பட்டுள்ள கதாபாத்திரங்கள் ஒரு வகையில் அதை உணர்வோருக்கு முன்பு காட்டப்படும் கண்ணாடிகளாக அமைகின்றன எனலாம். நாடகத்திலோ படைப்பிலக்கியத்திலோ வரும் கதாபாத்திரங்கள் மூலம் கிடைக்கும் அனுபவமானது வாசகர் அல்லது பார்வையாளர் அவற்றில் வரும் கதாபாத்திரங்கள் அனுபவிக்கும் அதே உணர்ச்சிகளை அனுபவிப்பதற்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது. அவ்வாறு கிடைக்கும் அனுபவமானது பார்வையாளர் அல்லது வாசகர்களை மனதளவில் தங்களுடைய பிரச்சனைகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வைத்து பிரச்சனைகளை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான புறக்காரணிகள் என்ன, அகக்காரணிகள் என்ன என்கிற கேள்விகளை உள்ளுக்குள்ளேயே கேட்க வைத்து பிரச்சனையை மற்றொரு கோணத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய மாற்றத்தை உருவாக்கி அதிலிருந்து மீள்வை தரவல்லதாக அமைகிறது. உதாரணத்திற்கு குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றிய ஒரு படைப்பை எடுத்துக்கொள்வோம். அந்த படைப்பானது அனைவருக்கும் உணர்வெழுச்சியை தரக்கூடியதாக இருக்காது. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள், அதற்கெதிரான கருத்துடையவர்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் உணர்ச்சிகரமான அனுபவத்தை தரவல்லது. இயல்பாகவே அவர்கள் தங்களை அந்த கதாபாத்திரத்தோடு பொருத்தி கொண்டு அதன் துயரங்களை தங்களது துயரங்களாக உணரத் தொடங்கும் போது தங்களை அறியாமலேயே மனபாரத்தை இறக்கி வைத்த சூழலுக்கு ஆளாகின்றனர். இது ஒரு வகையில் தற்காலிக நிவாரணம் என்று கொள்ளலாம். இதுவே அந்த படைப்பின் வெற்றியாகவும் கணக்கிடப்படுகிறது. ஒருவேளை வாசகர் அந்த கதாபாத்திரத்தோடு தன்னை பொறுத்து கொள்ள இயலாவிட்டால் அல்லது அவர்களுக்கு நம்பகமாக இல்லை எனும்போது தட்டையாக உணர்ச்சியற்றதாகி விடுகிறது. நாடகத்தை பொழுதுபோக்கிற்கான ஊடகம் என்ற நிலையில் மட்டுமே அணுகாமல் அது மனித ஆளுமை வளர்ச்சி மற்றும் மனநலத்தை மேம்படுத்தி குணமாக்கக்கூடிய மாற்று சிகிச்சை முறையாக அணுகலாம். இது அறிவியல் பூர்வமான அணுகுமுறையாகும். இது மனநலம் பாதிக்கப்பட்டவர் அந்த சிக்கலிலிருந்து விடுபட, அதிலிருந்து வெளியேற பல்வேறு நிலைகளில் துணை புரிகிறது. இதனை இணை மருத்துவ சிகிச்சையாக கையாளும் போது பாதிக்கப்பட்டவர்களிடம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி பொருள் பொதிந்த மாற்றத்தை கொண்டு வருவதோடு பாதிக்கப்பட்டவர் எந்தவித தங்கு தடையுமின்றி தனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த உதவி புரிவதோடு மன இறுக்கம், மன அழுத்தம், மற்றவர்களோடு பொருந்தி போகாத தன்மை, புற உலகிலிருந்து தம்மை துண்டித்துக் கொள்ளுதல் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு சுயநடத்தையில் ஆரோக்கியமான முன்னேற்றத்தை கொணர்வதோடு தாழ்வு மனப்பான்மையை நீக்கி மற்றவர்களிடம் இயல்பாக உரையாடுவதற்கும் துணை புரிகிறது. ஷேக்ஸ்பியரின் சில நாடகங்கள் மனநல பிரச்சினை குறித்து இருந்த தவறான புரிதலையும் பேசுவதாக அமைந்துள்ளன. ஷேக்ஸ்பியர் காலத்தில் மனநோய் என்ற சொல்லாடல் இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் பைத்தியம் என்கிற சொல் நிச்சயமாக இருந்திருக்கும். அத்தகைய பைத்தியம் பிடித்த கதாபாத்திரங்களை அவரது காலகட்ட நாடகங்களில் வேறு சிலர் படைத்துள்ளனர். ஆனால் ஷேக்ஸ்பியர் போன்ற நாடகாசிரியர்கள் இத்தகைய பைத்திய நிலை என்பது அதிக மன அழுத்தம் ஏற்படுவதன் மூலம் மனதில் ஏற்படக்கூடிய இயல்புக்கு மாறான நிலை என உணர்ந்து மிகவும் கடுமையான நெருக்கடி மிகுந்த சூழ்நிலைகளில் துன்பப்படும் ஒருவரது மனமானது எப்படி பாதிப்புக்குள்ளாகிறது என்பதை விசாரணைக்குட்படுத்தினர். உதாரணமாக, மேக்பெத் நாடகத்தில் அரசன் டங்கன் கொலைக்கு தானும் ஒரு காரணமாக இருந்ததால் அந்த நினைவுகள் தொடர்ந்து மனதை ஒரு சூறாவளியாக சூழ்ந்த நிலையில் அந்த நினைவுகளின் தாக்குதலால் இரவுகளில் உறக்கம் வராமல்
தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் மனப்பிறவு நிலைக்கு ஆட்பட்டு அதிலிருந்து விடுபட நினைத்து லேடி மேக்பெத் தனது கரங்களில் அரசன் டங்கனின் இரத்தக்கரைகள் படிந்திருப்பதாக நினைத்து கொண்டு இரத்தக்கரை படிந்த கரங்களை கழுவும் போது இங்கே இன்னும் இரத்த வாடை வீசுகிறது. அரேபிய வாசனை தைலங்கள் எவற்றாலும் இதனை நீக்க முடியாது. ஓ என்று அரற்றுகிறாள். தமிழில் பெரும்பாலும் ரஷ்ய எழுத்தாளராக மட்டுமே அறிமுகமாகியுள்ள ஆண்டன் செக்காவ் ஒரு மருத்துவரும் கூட. அவர் மாஸ்கோ மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பெற்ற மருத்துவ படிப்பு அவரது எழுத்துக்களிலும் பிரதிபலித்துள்ளதை காணலாம். ஆண்டன் செக்காவின் 6வது வார்டு எனும் குறுநாவல் உலகெங்கிலும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதோடு பல்வேறு மொழிகளில் நாடகமாகவும் நிறுத்தப்பட்டுள்ளது. 6வது வார்டு மனநோயாளிகளின் உலகை பற்றி விவரித்தாலும் அத்தகைய மனநோயாளிகளை கையாளும் மருத்துவர் எபிமிச் தனது நோயர்களிடம் கொண்டுள்ள உறவு குறித்தும் ஒரு மருத்துவராக அவர் நோயர்களை அணுகுவது குறித்தும் நோயர்களை சமூகம் எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பது குறித்தும் அரசு இத்தகைய மனிதர்களை எவ்வாறு நடத்துகிறது என்பது குறித்தும் விசாரணைக்கு உட்படுத்துவதாக அமைவதோடு 6வது வார்டில் சேர்க்கப்படக்கூடியவர்களாக நினைக்கப்படும் போக்கையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. அதே போன்று பிரசிலியன் நாடக செயற்பாட்டாளர் அகஸ்டோ போவால் வந்து பாவ்லோ ஃப்ரேயருடைய தியேட்டர் ஃபார் அப்ரஸ்ட் அந்த கான்செப்ட்லேருந்து தியேட்டர் ஃபார் சப்ரஸ்ட் அவங்களுக்காகவே வந்து இந்த நாடகம் என்னெல்லாம் செய்ய முடியும், அவங்க வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒருவித ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டவர்கள், அப்போது அதுலேருந்து ஒரு விடுதலை தேடுவதற்கு இந்த நாடகம் என்னெல்லாம் செய்ய முடியும். இத்தனைக்கும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பராலாம் இருந்தவர். அரசனுடைய திட்டங்கள் வந்து ஒரு மொட்டையாக ஏதோ அவங்களுடைய நல்ல பெயரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் அறிவிக்கப்படுதுன்னு நம்ம இங்கே நடைமுறையில் பார்க்குறோம்ல, அதை வந்து அவருடைய ஃபாரின் தேட்டர்ன்ற கான்செப்ட் மூலமாகவே தகர்த்தெறிஞ்சவர். ஒரு ஸ்கீம், ஒரு பப்ளிக் ஸ்கீம் அறிவிக்கப்படுது அப்படின்னா அதை பற்றிய ஒரு நாடகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கேள்விகளை, அந்த ஸ்கீம் பற்றிய கேள்விகளை, புரிதல்களை மக்கள்கிட்டேருந்தே கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேட்டர் ஒரு டூலாக கையாண்டவர் அகஸ்டோ போவல். இதெல்லாம் நமக்கு வந்து வரலாற்று படிப்பினைகள். அது எங்கேயும் வெளிச்சத்துக்கு எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கு, அதை இங்கே நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. சரி, அடுத்ததாக இந்திய தமிழக அளவில் சில முன்னுதாரணங்களை நாம் பார்க்கலாம். இந்திய அளவில் பெல்லாரி சிறை கைதிகளுக்கு உலகப்பா கட்டிமணி அரங்க பயிற்சிகளை கொடுத்தது பல்வேறு ஆரோக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இதை பற்றி இன்றைக்கி மதியம் வந்து அனீஸ் அவர்கள் நிறைய பேச உள்ளார். ஆகையினால் நான் அதை அந்த சுருக்கமாக தான் இங்கே கொடுக்குறேன். குறிப்பாக ஷேக்ஸ்பியரின் மேக்பெத் நாடகத்தை தழுவி HS சிவபிரகாஷ் எழுதிய மாரநாயகா என்கிற நாடகத்தை கன்னடத்தில் சிறை கைதிகளை கொண்டே நிகழ்த்தியது குறிப்பிடத்தகுந்த ஒன்றாகும். இதே போன்று தமிழ்ச்சூழலில் கடந்த காலங்களில் குறிப்பிடத்தகுந்த சில முன்னெடுப்பு நடந்துள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவை பொதுவெளியில் பரந்துபட்ட கவனத்திற்கு ஆளாகவில்லை என்றாலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அவை பேராசிரியர் சே ராமானுஜம் எழுதி வடிவமைத்த வெறியாட்டம் என்கிற நாடகம், கிரேக்க நாடகாசிரியரான யூரிபிடிஸ் எழுதிய ட்ரோஜன் உமன் என்கிற நாடகத்தை தழுவிய நிகழ்த்தப்பட்ட ஒன்றாகும். ட்ராய் நகரத்து பெண்கள் ட்ரோஜன் உமன் தங்களது கணவன்மாரையும் குழந்தைகளையும் இழந்த சோகத்தை மையப்படுத்தி எழுதிய நாடகத்தை இலங்கை போர் சூழலோடு ஒப்பிட்டு வடிவமைத்திருந்தார். குறிப்பாக இந்நாடகத்தை தமிழகத்தின் ஒப்பாரி வடிவத்தில் நிகழ்த்தியது தமிழ் நாடக உலகில் முக்கியமான பரிசோதனை முயற்சியாக கொள்ளக்கூடியது. நல்லா பாருங்கள், இந்த ஒப்பாரிங்கிற ஒரு வடிவமே வந்து ஒரு விதத்தில் மனதை வந்து வேற ஒரு இதுலேருந்து நம்ம லகுவாக்கிக்கிற தன்மை தான். இன்றைக்கி கானா வரைக்கும் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் கிராமங்களில் வந்து ஒருவருடைய மரணத்திற்காக நல்லா பார்த்திங்கன்னா அவங்க 15வது நாள் 10வது நாள் இங்கே காரியம்லாம் நம்ம செய்கிற மாதிரி வாலி மோட்சம் என்கிற தெருக்கூத்து இன்றைக்கும் நிகழ்த்தக்கூடியது இருக்குது. அதே போல் கர்ண மோட்சம்னு ஒரு தெருக்கூத்து இன்றைக்கும் நிகழ்த்துகிறாங்க. இதெல்லாம் என்னென்னா அந்த இறந்த மனிதரை வந்து
இந்த கொடை வள்ளல்களோடு ஒப்பிட்டு ஒரு ஆற்றுப்படுத்தும் தன்மையாக தான் அதை அணுகிறாங்க. இன்றைக்கி கானாவும் அப்படி தான். நீங்கள் இறந்த வீட்டில் மரண கானா நிகழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த மரணித்தவரை வந்து ஆற்றுப்படுத்த அந்த சோகத்திலும் ஆற்றுப்படுத்துறதுக்கான ஒரு வடிவமாக தான் அந்த கானா பாடல்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் நமக்கு இந்த ஒப்பாரி வடிவத்திலேயே வந்து அந்த பெண்கள் தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் வந்து அதை பயன்படுத்தியிருப்பார் பேராசிரியர் ராமானுஜம். அதிலும் முக்கியமாக இந்நாடகத்தில் நடித்த பெண்கள் கிராமத்தில் வயல்களில் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் கிராமத்து துக்க நிகழ்வுகள் ஒப்பாரி பாடுபவர்கள், ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸே கிடையாது. ஒப்பாரி என்பது ஒரு வகையில் மன அழுத்தத்தை, இறுக்கத்தை, உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்த சோகங்களை வெளிப்படுத்தி மனதை ஆற்றுப்படுத்தும் வடிவமாகும். அதே போன்று ஏற்கனவே இன்னைக்கு நிகழ்ச்சி தொடக்கி வைத்த ருத்ரன், மனநல மருத்துவரான ருத்ரன் மனநல மருத்துவம் மட்டுமல்லாது முத்ரா என்கிற நாடகக்குழுவை நிறுவி நாடகங்களை நிகழ்த்தியது மட்டுமல்லாது மனநலம் குன்றியவர்களின் பிரச்சனை குறித்து சில நாடகங்களை நிகழ்த்தி அத்தவர்களுக்கு நாடக பயிற்சிகளும் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய செயல்பாடு தொடராமல் போனது ஏன் என்பது விவாதத்திற்குரிய ஒன்றாகும். ஏன்னா சில இது வந்து அவரோட சேர்ந்து மெட்டமார்ஃபோசிஸ் பண்ணோம் காஃப்கா. அப்புறம் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேக்கெல்லாம் சார் ஒர்க் பண்ணார், என்ன ஏன் அதை துண்டிச்சுக்கிட்டாருன்னு எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பங்களிப்புகள் வந்து இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. இன்றைக்கி வந்து நம்ம தியேட்டரின் எஜுகேஷன் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது பார்த்தா அந்த வேலைகள் ஃபீல்டில் வந்து ஒரு வேக்யூம் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும். இனிமேல் பட்டால் சார் அதுக்கு வருவார்னு நினைக்கிறேன். அதே போன்று டாக்டர் கே.ஏ. குணசேகரனின் பலியாடுகள் நாடகம் தலித்துகளின் பிரச்சனையை பேசுகின்ற அதே வேளையில் பெண்ணாக இருந்தால் தலித் சமூகத்தில் கூட முதல் பலியாவது பெண்களே என்பதை தோலுரித்து காட்டுவதாக அமைந்த நாடகமாகும். அந்த நாடகம் பார்த்தவங்களுக்கு புரியும். அந்த பலியாடுகள் என்கிற நாடகம் அதான் தலைப்பிலே தெரிஞ்சிடும், பலியாடுகளாக தான் பெண்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு. அதே போன்று பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு ரொம்ப முக்கியமான நாடகம். அதாவது நம்ம இந்த மித்து புராணத்தெல்லாம் வந்து மறுவாசிப்புக்கு ரீடிங் வச்சிருக்கார் அவர். அதெல்லாம் ரொம்ப ஒரு பெண் வந்து சாதாரணமாகவே நம்ம சோஷியல் இதில் வந்து பார்க்கப்படுற நடிகையாக இருக்கிற பெண், அதுவும் குறிப்பாக வந்து சினிமா நடிகையாக இருக்கிறது வேறு, நாடகத்தில் நடிகையாக இருக்கிற பெண்ணை பற்றிய ஒரு புரிதல், அதுவும் கிராமத்தில் இசை நாடக வடிவம், இந்த மாதிரி நாடகங்கள் பங்கேற்கின்ற பெண்களுடைய அவங்கள பார்க்குற பார்வை, அவங்கள நடத்துகிற விதம், இதெல்லாமே வச்சு ஒரு நாடகம் பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு. அது அர்ஜுனனோட கனெக்ட் பண்ணி அந்த நாடகத்தை வடிவமைச்சிருப்பார். குறிப்பாக அந்த பெண் வந்து அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய பெண் அந்த நாடக குழுவிலே நடிக்கக்கூடிய ஒரு ஆணை மணந்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஆணால் எப்படி ஒடுக்கப்படுறாங்க, சமகாலத்தில் ரெண்டத்தையும் இணைச்சிருப்பார். புராணத்தையும் இதிகாசையும் சமகாலத்தையும் இணைச்சி அந்த நாடகத்தை வடிவமைச்சிருப்பார். பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு என்ற நாடகம் நாடக நடிகையாக இருந்து கொண்டு குழுவில் நடிப்பவனையே கணவனாக கொண்ட பெண் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பேசுவதாக அமைந்த நாடகமாகும். புராண காலமும் சமகாலமும் முன்பின் நகர்வுகளோடு காட்சிப்படுத்தப்பட்டதாக அமைந்தது பவளக்கொடி நாடகம். துர்கிராவலம், அந்த துர்கிராவலம் வந்து ரொம்ப சோபக்ளீஸோட ஆன்டிகனியை பேஸ் பண்ணி அவர் டிசைன் பண்ண நாடகம். அப்புறம் வலி அறுப்பு அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான நாடகம், டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றினது. அதே போல் டிரான்ஸ்ஜெண்டரில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு சமூகத்தில் புரிதல் ஏற்பட்டிருக்குதுன்னா அது த்ரூ தியேட்டர் நிறைய நடந்திருக்கு. ரேவதி அவங்களுடைய வெள்ளை மொழி என்கிற நாடகம், அந்த வெள்ளை மொழி என்கிற நாடகம் டிரான்ஸ்ஜெண்டர் தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கை, இந்த சமூகம் தன்னை என்ன எப்படி பார்க்குது, நான் இந்த சமூகத்தில் பொருத்திக்கிறது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் பண்ணுறேன்றதை பேஸ் பண்ணிலாம் பதிவு செய்த நாடகம் அது. அதே போல் ஸ்ரீஜித் சுந்தர், இதெல்லாம் நாடகக்காரர்கள் தமிழில் என்ன செயல்பட்டுதுன்றதுக்காக ஒரு சின்ன கிளிம்ஸாக தான் நான் இதை கொடுக்குறேங்க. ஸ்ரீஜித் சுந்தரம்னு ஒரு இளைய தலைமுறையிலேன்னு வந்தவர் கட்டியக்காரிங்கிற நாடகத்தின் மூலமாக சதத் ஹசன் மன்டோனுடைய அவமானம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து நாடகமாக நிகழ்த்தியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க ஒரு பாலியல் தொழிலாளி, ஒரு பெண், அவங்க வந்து பட்ட அவமானத்தை வந்து அந்த அம்மா வேறு மாதிரி அந்த இத்தனைக்கும் ஒரு பாலியல் தொழிலாளிக்கு ஒரு லவ் அஃபேர் எல்லாமே அதில் கொண்டு வந்திருப்பார்.
அந்த சிறுகதையை பேஸ் பண்ணி ஒரு நாடகமாக நிகழ்த்தியிருந்தாங்க. அதே போன்று லிவிங் ஸ்மைல் வித்யா மற்றும் கிளாடி இவங்கெல்லாம் சேர்ந்து பன்மைன்னு ஒரு நாடக குழுவை உருவாக்கி கலர் ஆஃப் டிரான்ஸ் 2.0ன்னு ஒரு நாடகம் நிறுத்தியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க டிரான்ஸ்ஜெண்டர் அந்த கம்யூனிட்டியை பற்றி நாம் எப்படி புரிஞ்சிக்கணும், அவங்க தரப்பு நியாயங்களை முன்வைக்கிற ஒரு நாடக செயல்பாடு அது. அதே போன்று சென்னையைச் சேர்ந்த பொன்னி தன்னுடைய சிறு வயதில் தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை வந்து புண்ணாறுதல் அப்படின்னு ஒரு இன்றைக்கும் யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட், யூடியூப்பில் வந்து புண்ணாறுதல்னு போட்டால் பொன்னியினுடைய அந்த செல்ஃபாக அவங்க பேசின அந்த விஷயங்கள் வெளிப்பட்டுருங்க. ஒரு நாடகமாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. டு ஓவர் கம் தட் ஸ்டிக்மா, அந்த ட்ராமாலேருந்து வெளில வரத்துக்கு இது யாரால் எனக்கு எப்படி நிகழ்த்தப்பட்டது, என்ன வடிவத்தில், என்ன ஏஜில், நான் அதை வந்து என் வீட்டில் அந்த ஏஜில் சொல்லும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க, இப்போ நான் அதனால் என்ன சஃபர் ஆகி என்ன அதை எதிர்கொள்கிறேன் அப்படின்றத பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போன்று இன்றைக்கி வந்து சிறை கைதிகளும் மனிதர்களே, அவர்களுக்கும் மன அழுத்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களது மன அழுத்தங்களை போக்குவதற்கான மாற்று வழியாக சென்னை புழல் சிறையில் கைதிகளுக்கு நாடக பயிற்சிகளை, அதே அனீஸ் தான் அவர் பேச போகிறாரு, பிரிசன் தேட்டர்ன்ற கான்செப்டில். நம்ம பொது வெளியிலேருந்து பார்க்குறது வெறும்னா வந்து குற்றம் புரிந்தவர்களாக பார்க்குறோம்ல, அவங்களுடைய சைக்காலஜியை பற்றி ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து திரும்ப வேற ஒரு லைஃப் இருக்குது இந்த பிரிசனுக்கு அப்புறம், அந்த வால்லைன் வெளியில் வந்த பிறகு. அப்போ நானே சில இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு 10-15 வருடங்களை வந்து பிரிசனில் கழித்த பிறகு வெளியில் வரும்போது நான் எந்த இடத்துல இருக்கேன்றதே தெரியலன்ற அளவுக்கு திரும்ப தே ஆர் பிகினிங் ஃப்ரம் த ஜீரோ. அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. இப்படி நாம் பார்க்கும்போது இல்லை நிறைய தேட்டர் குரூப்ஸ் யாரெல்லாம் தமிழில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் ஒரு மாதிரி அடுக்கிட்டு வந்திருக்கேன். பட் இன்றைக்கி இந்த தேட்டர் தெரப்பியூட்டிக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மென்டல் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இது பேரலாக வந்து நாம் எப்படி இதை கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தவறான புரிதல்னா தேட்டர் அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த எண்டு ப்ராடக்ட் தான் எல்லாருமே மைண்டில் வச்சுருப்பாங்க. பட் நான் பேசுகிற அந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க பிஹைண்ட் தி சீன், அது என்னெல்லாம் நடக்குது, ஒரு ப்ராசஸ் அப்ளை ஆகுது, அதில் வந்து இம்ப்ரூவைசேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் கையாளுறோம். அந்த இம்ப்ரூவைசேஷன் ப்ராசஸில் இவங்களை நம்ம ஈடுபடுத்தும் பொழுது அவங்களை அறியாமல் அங்கே மன இடுக்குகளில் இருந்த விஷயங்களெல்லாம் ஓப்பன் அப் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நாம் இங்கே முக்கியமாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் இந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை, ஏன்னா எங்கே பேசணுமோ அங்கே பேசினா தான் கதவு திறக்கும். இந்த இடத்துல வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் ருத்ரன் இருக்கார், சஃபி இருக்கார், அரவிந்தன், ஸ்ரீராம், இன்னும் நிறைய பேர் நீங்கள் இருக்கலாம். இதை பேரலாக இந்த தேட்டரையே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள பேஸ் பண்ணி இது என்னென்னா நம்முடைய பெரிய என்னன்னு சொல்கிறது காலக்கொடுமை வந்து அரசு வந்து இதில் சில கவனத்தை செலுத்தும் போது 2 துறைகளையும் இணைச்சி, ஏன்னா இலக்கியம்னு வரும்போது சிற்றிலக்கியத்தில் தெரியும் பார்த்தீங்கன்னா ஓவியத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இணைஞ்சு தான் ஒரு இலக்கிய படைப்பாக அது கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் இதுவும் நான் பார்க்குறேன். அதற்கான வாய்ப்புகள் வந்து நெருங்கி வரும்பொழுது என்னுடைய பங்களிப்பையும் நான் செலுத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா முற்காலத்தில் பேனியன், ஸ்கார்ஃபு, சங்கல்ப் இப்படி நிறைய அமைப்புகள் வந்து சில விஷயங்களை செய்திருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸுக்கிட்ட இந்த தேட்டரை வந்து அந்த கேம்ஸ் மூலமாக அவங்க எப்படி ஓப்பன் அப் ஆகுறாங்க, எப்படி அவங்க மைண்டு வந்து வேறு இதுக்கு நியூட்ரலைஸ் ஆகுது, ஹைப்பராக இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம். இப்போ ஆல்ஃபா டு ஒமேகா ஸ்கூல்லாம் போயிருக்கேன், அங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹைப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் அப்ளை பண்ணுறாங்க. அது நமக்கே வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அந்த தேட்டர். ஏன்னா நார்மலாக இருக்கிறவங்ககிட்ட நம்ம தேட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு நீண்ட நெடிய விவாதத்துக்கு உட்பட்டது. இன்னொன்று தேட்டர் இஸ் ஹேப்பனிங், அதுதான் முக்கியம். அதில் ஈடுபடும் போது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா என்னுடைய பேச்சில் அது அவ்வளோவா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.